வணக்கம் நண்பர்களே. டிப்ளமோ இன் நர்சிங் விமன்ஸ் கேட்டகரிக்கு சயின்ஸ் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸோடுமே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்களும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிடுங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதர் குரூப்புக்கும் வொகேஷனல் குரூப்புக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி பொசிஷன் விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் நமக்கு விடலை. ஸோ அதனால நம்ம ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா டிப்ளமோ இன் நர்சிங்கில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25 கல்லூரிகள் தான் இருக்குது. அந்த 25 கல்லூரிகள்லையும் நம்ம சாய்ஸ் நம்ம ஆர்டர் படி கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும். நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியல தான். நம்மளுடைய லாகின்குள்ளே போனாலுமே நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் அங்கே காமிக்கிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு 25 கல்லூரிகள் தான் இருக்குது. இந்த 25 கல்லூரிகளிலும் நமக்கு விருப்பமான கல்லூரிகள் எது எதுவோ அதெல்லாம் 1 2 3 4 5 25 கல்லூரிக்குமே நம்ம சாய்ஸில் நம்ம கொடுத்தா தான் ஏதாவது ஒரு கல்லூரிகளில் நமக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சீட் மேட்ரிக்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. 25 கல்லூரிகள் தான் இருக்குது. 25 கல்லூரிகளில் எது எதுலெல்லாம் உங்களுக்கு சீட் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சாய்ஸை நீங்களே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TNmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்தோடனே இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு ஷோன் ஆகும். அந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் டிப்ளமோ இன் நர்சிங் சயின்ஸ் குரூப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி அல்லது நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் இதில் எதாவது ஒன்று வந்து நம்ம யூசர் நேமாக போட்டுக்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது போட்ட பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து முதல் முறையாக உள் நுழையும் போது உங்கள் கடவுச்சொல்லை மீட்டமைக்கவும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரை இங்கே போட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் போட்டுட்டு நம்ம நியூ பாஸ்வேர்டை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நம்ம இங்கே போடணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய நியூ பாஸ்வேர்டு என்னவோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் திரும்ப புது பாஸ்வேர்டு என்ன போட்டோமோ அதைவே திரும்ப இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட்டுட்டு சப்மிட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் எகைன் நம்ம கிளிக் ஹியர் டு லாகின் அதில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய லாகின் ஐடி இப்போ புதுசாக கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டையும் போட்டு நம்ம சைன்இன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் லாகின்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஓடிபியை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் விண்டோ இருக்கும். இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நேமு, ஜெண்டரு, கம்யூனிட்டியில் எத்தனாவது ரேங்கு, ஓவராலாக எத்தனாவது ரேங்கு, நம்ம சர்வீஸ் கேண்டிடேட்டா நான் சர்வீஸ் கேண்டிடேட்டா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து 3 ஸ்டெப்பை கொண்டது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது கவுன்சிலிங்க்கு நம்ம 250 rupees அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்க. இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக வீட்டில் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எந்த கல்லூரியை கொடுக்கலாம், அந்த கல்லூரியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து பேமெண்ட்டை பண்ணிடலாம். இங்கே கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எஸ்பிஐ மட்டும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து என்கிட்ட எஸ்பிஐ இல்லையே, நான் எப்படி இதில் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். எஸ்பிஐ அப்படிங்கிறது ஒரு பேமெண்ட் கேட்வே தான். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம கையில் எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. பே அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் பே பண்ணுறீங்களா, இல்லை டெபிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்களா, அல்லது பீம் யூபிஐ இல்லை அதாவது உங்களோட ஃபோன்பே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா, யூபிஐ கியூஆர் கோடை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இந்த யூபிஐ கியூஆர் கோடை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ வந்து
பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து எஸ்பிஐ வச்சிருந்தீங்கன்னா இதை கொடுத்துக்குவாங்க. எஸ்பிஐ இல்லாமல் வேறு ஏதாவது பேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இந்த பேங்க்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த கார்டு வச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர், விசா, ரூபே எது வச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இதில் போட்டுட்டு இதில் தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்குவாங்க. நான் வந்து பீம் யூபிஐ வச்சு தான் அதாவது பே பண்ண போகிறேன். அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நான் வந்து யூபிஐ QR வச்சு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நான் என்னோட ஃபோன்பேயில் வந்து நான் இதை பே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நம்ம பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து கிளிக் ஹியர் டு ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த லிங்க்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளை விருப்பமாக சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது நான் எல்லா கல்லூரிகளுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். டோட்டலாக ஒரு 25 கல்லூரிகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் வந்து சீட்டு ஒதுக்கப்படும், அதாவது வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் கீழே ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சாய்ஸில் ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்குற சாய்ஸில் இடம் இருந்தால் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்த சாய்ஸை செக் பண்ணுவாங்க. அதில் இடம் எதில் இருக்கோ அதில் வழங்கிடுவாங்க. நீங்கள் கொடுத்த சாய்ஸில் எதுலேயுமே உங்களுக்கு சீட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இடங்கள் எதுவும் வழங்கப்படாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம கல்லூரிகளை தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது கேட்டகிரி. இதில் கேட்டகிரி அப்படிங்கிறது ஒரே கேட்டகிரி தான் இருக்கும். கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரே கோர்ஸ் தான், டிப்ளமோ இன் நர்சிங். அதே மாதிரி கேட்டகிரி கவர்மெண்ட், எல்லா கல்லூரிகளும் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி காலேஜ் நேமை வந்து நம்ம இதில் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கல்லூரி வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல இது சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கல்லூரி கவர்மெண்ட் கல்லூரிகளும் வரும். ஸோ டோட்டலாக ஒரு 25 கல்லூரி தான் இருக்குது. இதை நம்ம இந்த ஃபில்டர் இல்லாமல் நம்ம நீட்டாக இதிலேயே பார்த்து ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 10 கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், இந்த 10 கல்லூரிகள் கொடுத்தா மட்டும் பத்தாது. ஒருவேளை உங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் சீட் வேணும் அப்படின்னா இருக்கிற 25 கல்லூரிகளையும் நீங்கள் அடுத்தடுத்து சாய்ஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் கல்லூரிகளையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த ஆர்டரின் படியில் நம்ம வந்து இந்த கல்லூரியை தேர்வு செய்கிறோம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கமாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். ஸோ அதனால் வந்து அவங்க கொடுத்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்து அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது வந்து இந்த சேலம் கவர்மெண்ட் கல்லூரி. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இதை ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆர் யூ ஷூர் ஆட் டு தி யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து இதுக்கு ஓகேவா அப்படின்னா ஆட் டு மை ஃபஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு வரும். அப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக ஆட் ஆகிக்கும். நீங்கள் வேணாம் அப்படின்னா அதை ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக நம்ம கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவன் மதுரை கிடையாது, ஈரோடு. ஸோ ஈரோட்டை நான் இங்கே கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. ஸோ கோயம்புத்தூரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி. இப்போ திருச்சியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம எந்த கல்லூரி, எந்த மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ திருச்சிராப்பள்ளின்னு இருக்குது, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் நான் வந்து எல்லா கல்லூரிகளையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ண இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் 25 இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா 25 கல்லூரிகள் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ இப்போ வரைக்கும் சாய்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கவுண்ட் ஆகிக்கிட்டே வரும். இதே மாதிரி நான் 25 கல்லூரியும் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டலாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் 25. அதில் நான் கொடுத்துருக்க சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், நம்ம ஒருவேளை எனக்கு தவறுதலாக 1ஆவதாக கொடுக்க வேண்டிய காலேஜை வந்து நான் 2வது பிளேஸில் கொடுத்துட்டேன், அப்படி அதை எப்படி நான் மூவ் அப் பண்ணுறது, மூவ் டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட விருப்ப கல்லூரிகளை நீங்கள் தேர்வு பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 2வது மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜஸ்க்குள்ளே வந்து நமக்கு போயிடும். இப்போ அந்த பேஜஸ்க்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்னென்ன வரிசையில் சாய்ஸ் ஃபில் பண்ணணுமோ அந்த வரிசையில் நமக்கு கல்லூரிகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 9வது பிளேஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து திண்டுக்கல்ல வைக்கணும், ஆனால் மாறுதலாக நான் சென்னை அப்படிங்கிறத வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது
இப்போ திண்டுக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த திண்டுக்கல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த மூவ் ஆப்ஷனில் உள்ளே போனோம் அப்படின்னா மூவ் அப் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போவோம், மூவ் டவுன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வரும், மூவ் டூ அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த 1லேருந்து 25க்குள்ளே அந்த நம்பரை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, திண்டுக்கல் வந்து இந்த இடத்துல 14வது பிளேஸ்லேருந்து நான் 9வது பிளேஸுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 14க்கு சென்னை வந்துருச்சு, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 9வது பிளேஸ்க்கு திண்டுக்கல் போயிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் வேற ஒரு கல்லூரி உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 16வது பிளேஸில் காஞ்சிபுரம் இருக்குது, ஆனால் நான் அதுக்கு இந்த 16வது பிளேஸில் கடலூரில் இருக்கக்கூடிய இன்னொரு கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் கல்லூரி இருக்குது இல்லையா, இதை வந்து நான் கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இப்படி வந்து கரெக்டாக இங்கே மூவ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு மூவ் டூவில் போயிட்டு நம்ம 16 அப்படின்னு டைப் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கல்லூரிகள் வந்து இப்போ அந்த இடத்துல நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ 16லாம் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் வந்து நான் மேலே கொண்டுட்டு போகணும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், மூவ் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது மேலே போயிடும். அதுக்கு முன்னாடி இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் கடலூர் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த அப் டவுன் மூவ் அப்பு மூவ் டவுனு அதே மாதிரி நம்ம மூவ் டூ ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 25 கல்லூரிகளையும் கொடுத்துருக்க ஆர்டரில், அதாவது அந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்க ஆர்டரில் நான் கரெக்டாக இங்கே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பவும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிவ்யூ வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து வரும். அதாவது நீங்கள் கொடுத்த சாய்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ திரும்பவும் நமக்கு வரும். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டரில் தான் நீங்கள் கொடுத்துருக்க 25 கல்லூரிகளும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தப்பாக இருக்குது அப்படின்னா பேக் போயிட்டு திரும்பவும் மாற்றிக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஒரு PDF ஃபார்மேட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அந்த ஆப்ஷன் அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து தெளிவாக உங்களோட பேர் கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே கொடுத்து நீங்கள் கொடுத்த 25 கல்லூரிகளும் இந்த ஆர்டரில் நமக்கு PDF வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மூவ் அப் மூவ் டவுன் பட்டன் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் சாய்ஸை முன்னாடி பின்னாடி எதை போடணுமோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க உங்கள் விருப்பப்படி. ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கிறது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படிங்கிறத ஆஸ் பர் த ஸ்டூடெண்ட் அவங்க பேரண்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட மறக்காமல் நல்லா டிஸ்கஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஞாபகம் வரும், அடுத்தது வந்து பேசாமல் அது நமக்கு பக்கமாக இருக்கே கூட்டிகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. அதனால் அதை பக்கமாக போட சொல்லுவாங்க. அதனால் 8ஆம் தேதி வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது, சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஒயிட் சீட்டில் எடுத்து உங்களோட சாய்ஸை எழுதி வைங்க. சாய்ஸ் பில்லிங்க அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணிட்டா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது சாய்ஸை. ஓகே, அதே மாதிரி தான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃபில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோட்டலாக ஒரு 25 கல்லூரிகள் தான் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ 8ஆம் தேதி காலையில் உட்காந்து நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணி லாக் பண்ணால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா பல கல்லூரிகள் எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே நான் படிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத பாப்பப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய லாக் சாய்ஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்த கல்லூரிகள் DIP இன் நர்சிங் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, மொத்த கல்லூரிகள் 25, நீங்கள் செலக்ட் பண்ணது 25. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTPயை வந்து அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த OTP நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். ஓகே, உங்களோட மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு லாக் மை சாய்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐ டிக்ளேர் தட் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் ஐ எம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங், அதாவது அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மட்டும் இந்த இடத்துல கரெக்டாக எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளோட மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் பில்லிங் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, டோட்டல் சாய்ஸஸ் ஆடட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, 25 இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாய்ஸ் பில்லிங்கில் டோட்டல் சாய்ஸஸ் ஆட் 25 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இல்லை, இந்த இடத்துல க்ரீன் கலரில் வரணும், ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி விருப்ப இடங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பெண்டிங் ஃபார் லாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம சாய்ஸை லாக் பண்ணியாச்சு, பட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட விருப்ப இடங்களை வந்து திரும்பவும் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கலாம், அதாவது மாற்ற முடியுது, நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த நம்ம சப்மிட் பண்ணும்போது இதுக்கு மேலே சாய்ஸை வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்லி வருது.
வந்திருந்தது. மேபி ஏதாவது சர்வர் ப்ராப்ளம்னால கூட இது இப்போ கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாம். அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்து மறக்காமல் எல்லாருமே உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து உங்களோட சாய்ஸை கரெக்டாக லாக் சாய்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன். இப்போ வந்து நமக்கு 9ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட், அதாவது ரேங்க் லிஸ்ட் இல்லை, 9ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் வந்துடும். நம்ம கொடுத்துருக்க சாய்ஸில் எதில் நமக்கு சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். அல்லது ஒரு சிலருக்கு சீட் அலாட் ஆகாது. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதில் சீட் அலாட் ஆகிருக்கா அலாட் ஆகலையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்ம வெப்சைட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து நமக்கு இதில் போட்டுருவாங்க. இப்போ எப்படி வெக்கேஷனல் குரூப்பு அதர் குரூப்ஸ்க்கெல்லாம் வந்தது அந்த மாதிரி வந்துடும். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேஷனல் குரூப் அதர் குரூப்புக்கெல்லாம் அவங்களோட லாகின்ல போய் தனிப்பட்ட அவங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி லிங்க் வந்திருக்கு. நமக்கும் அந்த மாதிரி லிங்க் வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த லிங்க்குள்ளே உள்ள வந்தோம்னா நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் கரெக்டாக சாய்ஸ் பில்லிங் பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங்கை நல்ல விதமாக அட்டன் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.